ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் கூலி திரைப்படத்திலிருந்து சிக்கிடு வைப் இந்த பாடல் வைரலாக பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை பாடியது யாருப்பா, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்க வச்சுது. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சோம், இந்த பாட்டை டி ராஜேந்தர் அவர்கள் தான் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி. சரி, டி ராஜேந்தருக்கும் ரஜினிக்கும் என்னப்பா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இந்த பாட்டு பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுது. எது எப்படி இருக்கட்டுங்க, நம்ம டி ராஜேந்தர் அவர்களும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவங்க தான். இப்போதைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் வளம் வந்திருந்தா கூட டி ராஜேந்தர் அவர்களும் ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகில் கோலாச்சி கொண்டு தான் இருந்தார். அப்படி இருந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் படங்களும் டி ராஜேந்தர் அவர்கள் படங்களும் எத்தனை முறை நேரடியாக திரையரங்கில் வெளியாகியிருக்கு, அதில் யார் அதிக முறை வெற்றி பெற்றது என்பது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும். முதலாக 1981ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தில்லுமுள்ளு திரைப்படமும் டி ராஜேந்தர் அவர்கள் கௌரவ வேடத்தில் நடித்த ரயில் பயணங்களில் திரைப்படமும் ஒரே வருடம் வெளியாகியது. இதில் தில்லுமுள்ளு திரைப்படம் மே 1, 1981 அன்றும் ஒரு 18 நாட்கள் கழித்து ரயில் பயணங்களில் திரைப்படமும் ஒரே நாள் வெளியாகியது. இதில் தில்லுமுள்ளு திரைப்படம் காலத்தால் அழியாத கோலமாக இருந்தால் கூட அன்று வெளியாகும் போது அது எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக வலம் வரவில்லை. ஆனால் அதற்கு அடுத்து ரிலீஸ் ஆன ரயில் பயணங்களில் திரைப்படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. முதலாக 1981ஆம் ஆண்டு தான் டி ராஜேந்தர் அவர்கள் படமும் ரஜினிகாந்த் அவர்கள் படமும் மோதியது. இதில் டி ராஜேந்தர் அவர்களின் படமான ரயில் பயணங்களின் கையே ஓங்கியுள்ளது. அதற்கு பிறகு 1982ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தனிக்காட்டு ராஜா திரைப்படமும் அதே தினத்தில் டி ராஜேந்தர் அவர்கள் உருவாக்கிய ராகம் தேடும் பல்லவி திரைப்படமும் வெளியாகியது. இதில் தனிக்காட்டு ராஜா திரைப்படம் ஹிட் கண்டது. அதே தினத்தில் வெளியான ராகம் தேடும் பல்லவி திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்தது. இந்த கிளாஷ் வரலாற்றில் ரஜினி கையே ஓங்கியுள்ளது. அதற்கு பிறகு 1983ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த துடிக்கும் கரங்கள் திரைப்படமும் டி ராஜேந்தர் அவர்களின் உயிருள்ள வரை உஷா திரைப்படமும் 1983ஆம் ஆண்டு 4ஆம் தேதி மார்ச் மாதம் வெளியாகியுள்ளது. இதில் துடிக்கும் கரங்கள் திரைப்படம் ஹிட் வரிசையில் இடம்பெற்றது. அதே தினத்தில் வெளியான உயிருள்ள வரை உஷா திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. 2 திரைப்படங்கள் ஹிட் என்றாலும் இதில் துடிக்கும் கரங்களை விட உயிருள்ள வரை உஷா ஒரு படி மேலே ஹிட் கண்டது. அதற்கு பிறகு 1983 அதே வருடம் தீபாவளி அன்று ரஜினிகாந்த் நடித்த தங்கமகன் திரைப்படமும் டி ராஜேந்தர் அவர்கள் நடித்த தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படமும் வெளியாகியது. இந்த 2 திரைப்படங்களுமே மெகா ஹிட் கண்டது. ஆனால் தங்க மகனை விட தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படம் ஒரு படி மேலே ஹிட் ருசியை சுவைத்தது. அதற்கு பிறகு 1984ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடித்த நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படமும் டி ராஜேந்தர் அவர்களின் உறவை காத்த கிளி திரைப்படமும் தீபாவளி அன்று வெளியாகியது. இதில் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. அதே தினத்தில் வெளியான உறவை காத்த கிளி திரைப்படம் எதிர்பார்த்த விதத்தில் வெற்றியை பெறவில்லை. அது ஒரு தோல்வி திரைப்படமாகவே அமைந்தது. இந்த கிளாஷ் கூட்டணியில் கூட ரஜினிகாந்தின் கையே ஓங்கியுள்ளது. அதற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ராஜா சின்ன ரோஜா திரைப்படமும் டி ராஜேந்தர் அவர்களின் சம்சார சங்கீதம் திரைப்படமும் வெளியாகியது. இதில் ராஜா சின்ன ரோஜா திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. அதே தினத்தில் வெளியான சம்சார சங்கீதம் திரைப்படம் ஒரு சுமாரான திரைப்படமாக மட்டுமே அமைந்தது. இந்த வரலாற்றில் கூட ரஜினிகாந்த் அவர்களின் படமே வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு பிறகு 1994ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வீரா திரைப்படமும் டி ராஜேந்தர் அவர்கள் நடித்த ஒரு வசந்த கீதம் திரைப்படமும் வெளியாகியது. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வீரா திரைப்படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. 15 நாட்கள் கழித்து வெளியாகிய ஒரு வசந்த கீதம் திரைப்படம் ஒரு சராசரியான படமாக மட்டுமே அமைந்தது. இந்த வரலாற்றில் கூட ரஜினிகாந்த் அவர்களின் படத்துடைய கையே ஓங்கியுள்ளது. அதற்கு பிறகு 1999ஆம் ஆண்டு படையப்பா திரைப்படமும் ஒரு நாள் முன்னாடி
மோனிஷா என் மோனலிஷா திரைப்படமும் வெளியாகியது, அதாவது ஏப்ரல் மாதம். இதில் படையப்பா திரைப்படம் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. ஒரு நாள் முன்னாடி வெளியாகிய மோனிஷா என் மோனலிஷா திரைப்படம் ஒரு சுமாரான வெற்றியை மட்டுமே பெற்றது. இந்த திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆனால் படையப்பா அளவுக்கு இந்த திரைப்படம் வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பாதி கூட அமையவில்லை என்பதே நிஜம். மொத்தத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் டி ராஜேந்தர் அவர்களுடைய படங்களும் எத்தனை முறை நேரடியாக திரையரங்கில் மோதியுள்ளது என்றால் மொத்தம் இதுவரை 8 முறை நேரடியாக மோதியுள்ளது. இந்த 8 முறை மோதியதில் யாருடைய படங்கள் அதிக ஹிட் கண்டது, யாருடைய படங்கள் எதிர்பாராத வெற்றியை தரவில்லை என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். மேலும் இதில் உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.